பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வகையான ப்ரௌனி தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது சக்ஸஸ் ஆச்சா இல்லை ஃப்ளாப் ஆச்சா அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. என்னது அப்படின்னா, நான் ஒரு சிஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் வந்து கேக்ஸ் அப்புறம் ப்ரௌனி இதெல்லாம் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன் சிஸ்டர், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து ராகி ப்ரௌனி ஆல்மண்ட் ஃப்ளோரில் கூட ப்ரௌனி ட்ரை பண்ணியிருக்கேன் சிஸ்டர், நீங்கள் ஓட்ஸ் ப்ரௌனி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் யோசித்தேன், ஓட்ஸ் ப்ரௌனியா, ஐயோ அதோட டெக்ஸ்சர் எப்படி வரும், டேஸ்ட்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. சரி சிஸ்டர் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஒரு பயத்தோடு தான் ட்ரை பண்ணேன், எப்படி வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேஸ்ட்டும் சரிங்க, டெக்ஸ்சர் வைஸும் சரிங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஓட்ஸோட இப்போ ராகி மாவு போட்டோன்னா அதோட ஃப்ளேவர் அதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் டிஃபர் ஆகி தெரியும் இல்லையா. இப்போ கோதுமை மாவு போட்டோன்னா அதோட டேஸ்ட்டு அதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் டிஃபர் ஆகி தெரியும். டெக்ஸ்சர் கூட டிஃபர் ஆகாது, டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த ஓட்ஸ் ப்ரௌனி ரொம்ப ஃபஜ்ஜியாக இருந்துச்சு. நார்மலாகவே ப்ரௌனி ஃபஜ்ஜியாக இருக்கும், இது ரொம்ப ஃபஜ்ஜியாக டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஓட்ஸ் ப்ரௌனி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ராகி பிஸ்கெட்டும் செஞ்சுருந்தேன், பட் அதை வீடியோ இருக்க மறந்துட்டேன். கடைசியில் 2 பீஸ் இருக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த இதுவும் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதோட இதுவும் பாருங்கள் டெக்ஸ்சர்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஓட்ஸ் ப்ரௌனி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. ஹெல்த் பேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.